இதுவும் இறுங்குல ஒரு வகைதான். இது பெரிய அளவுல சாப்பாட்டுக்கு பயன்படுத்துற குறைவு. ஆனா வெள்ளை இறுங்கத்தான் கூடுதலாக நாங்க சாப்பாட்டுக்கு பயன்படுத்துவோம். கிட்டத்தட்ட 3 ஏக்கர்ல மிக பெரிய அளவுல ஓமந்த பகுதியில எங்கட ஃபார்மர் ஒருவர், அதாவது பல்லீர் நிறுவனத்தினால கொடுக்கப்பட்ட விதைகள்ல இருந்து ஒரு விவசாயி ஒரு ஆள் இறுங்கு செய்திருக்கிறார். இறுங்கு செய்து இப்ப அறுவடை செய்து காய போட்டிருக்கிறோம். ஆனா இன்னும் இருக்குது. ஏனென்றா அதுல தண்ணி பசல தென்னை வித்தியாசம், மற்றது தொடர்ச்சி ஒரே நாள்ல நறுவடை நடுக செய்யாம இருந்ததுனால எல்லாம் இப்ப சிலதுகள் வாரதும் இருக்கு, சிலதுகள் முத்தினதும் இருக்கு, சிலது இனி வர வேண்டியதும் இருக்குது. அப்படி என்று பல தன்மையில இருக்குது. ஆனா இங்கு எப்பயுமே பச்சை பசேல்னு இருக்குது. தண்ணி குறைவா இருக்கிறது, நிலத்துல தண்ணி இல்லாமலும் குளத்திலையும் தண்ணி இல்லாம நீர் காஞ்சு போயும் இருந்து இவ்வளவு வெப்பமான நில அதாவது சூழல் வெப்பநிலை இவ்வளவு கூடுதலாக இருக்கையும் நல்ல விளைச்சலையும் நல்ல நோய் எதிர்ப்பாற்றலையும் கொண்ட ஒரு தானியமாக இந்த சிறுதானியங்கள் எல்லாமே. இப்ப நீங்க இருங்குல இருந்து, கம்புல இருந்து, திணையில இருந்து, சாமையில இருந்து, விறகுல இருந்து எல்லாமே நோய் எதிர்ப்பாற்றல் கூடியதாக இருக்கு. அதே நேரத்துல வவனியாவுல இந்த முறை எல்லா தானியமும் இருக்குது. இப்ப விறகும் இருக்குது, திணை இருக்குது, மற்றது சாமை இருக்குது, மற்றது இறுங்கு இருக்குது, மற்றது குரக்கன் இருக்குது. இப்படி 5 தானியம் பயிரிடப்பட்டு இருக்குது.